அக்னியில தோன்றினாள். அது நீங்க இந்த இடத்தை கேட்கும் போதுதான் உங்களுக்கு புரியும். இப்ப யாகத்திலே அமர்ந்து கொண்டு யாகத்தை நடத்துவது யார் என்றால் துருபதனும் அவனுடைய மனைவி கௌசரி. துருபதனும் அவனுடைய மனைவி கௌசரியும் தான் இந்த யாகத்தை. துருபதனுடைய மனைவி பெயர் கௌசரி. 2 பேர் அமர்ந்து கொண்டு யாகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி யாகத்தை நிகழ்த்துகின்ற பொழுது யாகமானது நிறைவடைந்தது. இதை சொல்லும் போதுதான் பண்ணணும். மணி ஆரம்பிங்களா? யாகமானது நிறைவடைந்தது. யாகமானது நிறைவடைந்த பிறகு அந்த யாக பிரசாதம் அந்த நெருப்புல இருந்து எழுந்து வருது. அந்த யாக அக்னி பிரசாதமானது நெருப்பிலே இருந்து எழுந்து வருகிறது. யாசனம் உபயாசனம் எடுத்து கொடுக்குறாங்க. திருபதா இதை எடுத்துட்டு போய் மனைவி கொடுப்பான்னு கொடுக்குறாங்க. அவரும் அந்த பிரசாதம் எடுத்துக்கொண்டு அவங்க மனைவி கௌசரி இருக்கின்ற இடத்துக்கு ஓடி வர்றாங்க. இப்ப யாகம் நடத்துகிற வரையில் நல்லா இருந்தாங்க கௌசரி அம்மா, துருபதன் மனைவி. யாகம் முடிந்து வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மா தீட்டாகிவிட்டாள், மாத விளக்கு ஆகிவிட்டாள். யாகம் நடத்துற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. யாகம் நிறைவடைந்தது. அம்மா நீ எழுந்து அரண்மனைக்கு போகலான்னு முனிவர்கள் சொன்னார்கள். இந்த புத்திர காமெட்டியாக நிறைவடைந்தது. இப்ப பாஞ்சாலி தோல்